நெக்ஸன் வியூ பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம பார்க்க போறது தமிழ் ஹிந்து நாளிதழ்ல சீமான் குறித்து ஒரு திறனாய்வு கட்டுரை வெளிவந்திருக்கு. ஒரு திறனாய்வு கட்டுரை பிரபல பத்திரிகையில் வருவது இதுவே முதல் முறை. பல தடைகளை கடந்து இது ஹிந்து தமிழ் அதுல வெளிவந்திருக்கு. அதை எழுதினது சந்திரன் ராஜான்னு சொல்லி ஒரு தமிழ் பற்றாளர் எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையில என்ன சொல்லியிருக்கான்றதான் இதை நம்ம பார்க்க போறோம். சீமானின் மொழியாடல் சாமானியர்களின் கவனம் ஈர்ப்பது ஏன் எனும் கேள்வி தமிழக அரசியல் களத்தில் முன் எப்போதையும் விட அதிகமாகவே கேட்கப்படுகிறது. இதுவரை அரசியல் தலைவர்கள் யாரும் கையாளாத சாமானியர்களுக்கு நெருக்கமான பேச்சு மொழியை சீமான் கை கொண்டதே காரணம் என்பதை அவரது மேடை பேச்சுக்களை தொடர்ந்து அவதானிக்கும் எவரும் உணர முடியும். வெகு மக்களுக்கான நல அரசியலில் இருந்து புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட விழிப்பு நிலை சாமானியர்கள் அரசியல் பேசுவதையே தவிர்த்து அது அறிஞர்களுக்கானது, பேரறிஞர்களுக்கானது என்று கிட்டத்தட்ட வாக்கு செலுத்துவதை தவிர அரசியல் விருப்பற்று ஒதுக்கியே வாழ பழகினர். தங்களையொத்த குரலற்றவர்கள், உரிமை மறுக்கப்பட்டவர்கள் துன்புறுவது குறித்து பேசவும் அவர்களுக்காக குரல் கொடுக்க துணிவற்றும் வாழும் நிலையே அவர்களிடம் இருந்து வந்துள்ளது. இப்படிப்பட்ட தருணத்தில் தான் கடந்த 2009 தமிழ்நாட்டின் தொப்புள் கொடி மனிதர்களான சாமானிய ஈழத் தமிழர்கள் 70,000 பேர் இலங்கையில் நடந்த இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்டனர். முள்ளி வாய்க்கால் படுகொலை என்று ஒட்டுமொத்த உலகமும் ஒரு இனப்படுகொலைக்கு பெயர் சூட்டிவிட்டு நீதி கேட்டு ஈனக்குரல் எழுப்பிய எஞ்சியிருந்த இலங்கை தமிழர்களுக்கு மௌனத்தை மட்டும் பதிலாக அளித்தது. அந்த மாஸ் கில்லிங் இனப்படுகொலையில் இதயம் நொறுங்கி ரத்தம் கொதித்த ஒருவனின் நீதி கேட்கும் குரல் கோபம் கொந்தளிக்கும் எளியவர்களுக்கான மொழியாடலாக வெடித்து சிதற தொடங்கியது. அந்த மொழியும் குரலும் தான் சீமானுடையது. சாமானிய வியாபாரிகள், தினக்கூலிகள், சீரியல் பார்க்கும் பெண்கள், சினிமாவில் அடிபட்டு கிடந்த இளைஞர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் என்று ஒரு கூட்டம் சீமானின் அந்த மொழியாடலால் ஈர்க்கப்பட்டு மொழிவழி தேசியமும் அதன் வழியான அரசியல் இறையாண்மையும் தமிழர்களுக்கும் உரியதே, அதை ஏன் இழந்தோம் என அறிந்து தெளிந்து அரசியல் கற்றுக்கொண்டு சீமான் பேசுவதை கூர்ந்து கேட்க தொடங்கியது. சீமான் தொடங்கிய நாம் தமிழர் கட்சியில் இணையாவிட்டாலும் அந்த ஜனநாயக அரசியல் அமைப்பின் பெரும் ஆதரவு சக்தியாகவே அவர்களை உருமாற்றி இருக்கிறது. அந்த வகையில் சீமானை தங்களுடைய அரசியல் எதிரியாக கருதும் யாரும் சீமானின் குரல் என்பது சீமான் என்கிற தனி மனிதனின் குரல் அல்ல. அது உரிமையில் இருந்த, வாய்ப்பிழந்த, வேலையும் அதிகாரமும் மறுக்கப்பட்ட பெரும்பான்மையான தமிழர்களின் குரல் என்பதை அறிந்தே உள்ளனர். திராவிட கட்சிகளின் திராவிட மாடல் அரசியல், விஜய் முன்னெடுத்துள்ள திராவிட தமிழ் தேசிய அரசியல், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவின் வளர்ச்சி ஆகியவற்றுக்கு நடுவே தான் தமிழ் தேசியமும் வீறு கொண்டு வளர்ந்து வருகிறது. அந்த வளர்ச்சியின் ஆணிவேராக இருக்கிறது சீமான் முன்வைக்கும் உரிமை இழந்தவர்களுக்கான அரசியல். அதில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு புதிய புரிதலோடு நாம் தமிழர் கட்சியையும் அதன் முக்கிய இலக்கான தமிழரின் அரசியல் இறையாண்மையையும் மீட்டெடுத்தல் என்பதை நோக்கி தனது மொழியாடலை கூர்த்தீட்டி வருகிறார். அந்த கூர்த்தெடலில் இப்பொழுது பெரியார் ஈவேராவை மறுதளித்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. பெரியார் மறுப்பையே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் முதன்மை பிரச்சாரமாக மேற்கொண்டது. பெரியார் மறுப்பை சாமானியர்களுக்கான மொழியில் சீமான் முன்வைத்த காரணத்தாலேயே இன்று வெகு மக்களிடம் அது பேசு பொருளாகி இருக்கிறது. பெரியாரை கடந்த காலத்தில் எத்தனையோ பேர் விமர்சித்திருக்கிறார்கள். அப்போதெல்லாம் சட்டை செய்யப்படாத எதிர்ப்பு இப்போது எட காரணம் சீமானின் எளியவர்களுக்கான மொழியாடலே. அந்த மொழியாடலே அவரது அரசியல் எதிரிகளுக்கு கோபத்தையும் பதற்றத்தையும் உருவாக்கி விட்டது என்று சந்திரராஜன் அவர் இந்த திறனாய்வு கட்டுரையில் எழுதியிருக்காரு. அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி.